சிக்ஸுக்கான வாய்ப்பான்னு பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாக ரெண்டாயிரத்துக்கான வாய்ப்பு வாக் பண்ணி போயிருக்காரு. அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா ஒரு பாலுக்கு 1 ரைட்டில் வெங்கட். கண்ணை அகைன் இங்க 4th ரவுண்ட்ல 3 டீம் இருக்காங்க. தாந்தோணி அணி மற்றும் கண்ணந்தங்குடி எம்ஆர்டி ஸ்போர்ட்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ். 3 டீம்ல குழுக்கள் முறையில் ஒரு டீம் செமி என்ட்ராகுது. செமி என்ட்ரான டீம் வந்து கண்ணந்தங்குடி எம்ஆர்டி ஸ்போர்ட்ஸ். இப்போ தாந்தோணி அணியும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடி செமி வருவாங்க. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணது அவர் ஃப்ரெண்ட்ஸ். பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து முதல் ஓவர் போட ராஜா, ஸ்ட்ரைக்கில் கண்ணன், நான் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். தாந்தோணியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ராஜா டு கண்ணன். முதல் பாலே மேலே பந்து போயிருக்குங்க. சிங்கிள் ரன். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த். லைட் ஆஃப் ஆகிருக்குங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த். செகண்ட் ஒன் ராஜா டு அரவிந்த். அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா ட்ராப் பண்ணியிருக்காங்க. 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இங்கே இறங்கி போய் அடிச்சிருக்காரு. சிக்ஸுக்கான வாய்ப்பான்னு பார்க்கணும். அந்த ஸ்டாப்புங்க 4 ரன் கிடைக்குதுங்க அரவிந்த் பேட்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் கடைசி ஒன் ஸ்ட்ரைட்டா சிக்ஸுக்கான வாய்ப்பா சிக்ஸ். அங்கே இந்த ஓவரில் ஒரு 4 அந்த 6 வந்துருக்கு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. தாந்தோணி அணி 13 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணலைங்க. செகண்ட் ஓவர் கூட நியூ பவுலர் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஸ்ட்ரைக்கில் கண்ணன். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட்டா 2 கணக்கான வாய்ப்பு. 3 கணக்கான வாய்ப்பு இல்லை. 2 ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் ஒன் குத்தி திருப்பி இருக்காரு. டாட் பால் இங்கே. போன பால் வைடியா கை பால் இங்கே. தேர்ட் ஒன் அந்த ஃபேஸில் போட்டுருக்காரு. டாட் பாலா? டாட் பால் தான். கேட்சான்னு பார்க்குறேன். இல்லை, போன பால் வைடியா கை பால் இங்கே. குத்தி போட்ட பாலை திருப்பி இருக்காருங்க. ஒரு ரன் ஓடி இருக்காங்க ஈஸியாக. முதல் பாதியில் கடைசி பந்துங்க. ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். குத்தி திருப்பி இருக்காரு. லெக் பை உண்டு. 2 ரனுக்கான வாய்ப்பு. ரன் அவுட் இங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து 12 பாலுக்கு 20 அடிக்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ராஜா மற்றும் பிரசாந்தன் வராங்க. தாந்தோணி அணியினர் 2 ஓவருக்கு 19 ரன் அடித்து 20 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தாந்தோணி வாரியர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கூட நெகான், ஸ்ட்ரைக்கில் பிரசாந்தனை. முதல் பந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வைடு பாலா பார்க்கணும். வைடுங்க. முதல் பால் வைடு. போன பால் வைடு கை பாலுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் திரும்பி இருக்காரு. குத்தி தலைக்கு மேலேயான்னு பார்க்கணும். அகைன் இங்கே வைடு. பாலே போடாமல் 2 ரன் ஒன்று இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பால் கை. திரும்பி இருக்காரு. ஷார்ட் பால் இங்கே. செகண்ட் ஒன் வாக் பண்ணி போயிருக்காரு. கேட்ச். விக்கெட் இங்கே. நல்ல கேட்ச் இங்கே. கீப்பர் அவர் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நியூ பேட்ஸ்மேன் அஸ்வின். கடைசி 4 பாலை ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஓவரில். தேர்ட் ஒன் சூப்பராக இருக்காரு. சரியாக மீட் ஆகலை. சிங்கிள் ரன் கிடைக்கும் கண்டிப்பாக. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் ராஜா. அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக விக்கெட்டுக்கான வாய்ப்பா இல்லை. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கையில். 2 ரனுக்கான வாய்ப்பு. அங்கே சேஃபு. யாரும் சேஃபாக விளையாண்டாரு. ஃபிஃப்த் ஒன் ராஜா அகைன். திரும்பி அடிச்சிருக்காருங்க. 1 பவுன்ஸ்ல. 4 ஸ்டாப்பா 4ங்க.
தேவையான ஒரு நாளை பதிவு பண்ணியிருக்காரு ராஜா. இங்க ரிவர்ஸ் ஷிப்ல முதல் ஓவர்ல கடைசி பால் ஸ்ட்ரைக்ல ராஜா. போன பால் ரிவர்ஸ் ஷிப்ல ஒரு 4 நல்ல 4 அடிச்சாரு. கிளாஸா இருந்துச்சு பார்க்கவே. லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் கீழே. ஆஹா முன்னாடி வந்திருக்காரு. நாலுங்க இங்க பேக் 4 அடிச்சு மேட்சை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போறாரு ராஜா. இங்க முதல் ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் 13 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 6 பாலுக்கு 7 அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணி குவாலிஃபை ஆவாங்க பிரைஸ் ரவுண்டுக்கு, செமிஃபைனலுக்கு. செகண்ட் அந்த ஃபைனல் ஓவர் கூட சுரேசன் வந்திருக்காரு தாந்தோனி வாரியர்ஸ்லேருந்து. ஸ்ட்ரைக்ல அஸ்வின் 6 பாலுக்கு 7 அடிக்கணும். மேட்ச் பிரஷராக போது பார்க்கலாம் இந்த டீம் வின் பண்ணி செமிஃபைனல் குவாலிஃபை ஆவாங்கன்னு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஸ்ட்ரைக்ல அஸ்வின் ஒரு ஃபுல் டாஸ் பால். ஆஹா கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காருங்க. முடிச்சடிச்சுதான் அவுட்டு. கீப்பர் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு ரன் இங்கே ஓடி இருக்கு. இன்னும் இந்த மேட்சை வின் பண்ண 5 பாலுக்கு 6 அடிக்கணும் அவர் ஃப்ரெண்ட்ஸ். அதை டிஃபெண்ட் பண்ணால் தாந்தோனி வாரியர்ஸ் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு கீழே. 2 ரனுக்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா. அதனால ஆஹா சின்ன பம்பல் ஈஸியாக ரன் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இப்போ பாலுக்கு பால் ரன் அடிக்கணும். 4 பாலுக்கு 4 அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல ராஜா ஆல்ரெடி 2 4 அடிச்சிருக்காரு இந்த இன்னிங்ஸ்ல. பார்க்கலாம் தேர்ட் ஒன் ஃபைனல் ஓவர்ல. மாதிரி ஆடி இருக்காரு. பின்னாடி யாருமே ஜில்ல ஃபீல்டர் வந்திருக்காரு. கண்டிப்பா 2 ரன் ஓடி இருப்பாங்க. 2 ரன் ஈஸியா ஓடி கம்ப்ளீட் பண்றாங்க. நல்ல திங்கிங் ராஜா. இங்க 3 பாலுக்கு 2 ஃபீல்டர்லாம் க்ளோஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் ஃபீல்டர் ஆஹா கையில எடுக்கல. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல அஸ்வின் இருப்பாரு. இங்க மேட்ச் இங்க டிரா ஆகுது. 2 பாலுக்கு 1 அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல அஸ்வின். பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்றாங்கன்னு. 2க்கு 1. ஆஹா டாட் பால் இங்க ப்ரெஷர் ஆகுது. ப்ரெஷர் ஆகுறாங்க. இங்க மெயின் நம்பர் விக்கெட் கொடுத்துருக்காரு. இங்க மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகுது. 1 பாலுக்கு 1 அடிக்கணும். மேட்ச் ட்ரா ஆனால் விக்கெட் அடிப்படையில் இங்கே வந்து வின்னிங் போடுவாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ் 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. தாந்தோனி வாரியர்ஸ் 1 விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால் டாட் பால்லாம் கண்டிப்பாக தாந்தோனி அணி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. 1 பாலுக்கு 1 அடிக்க வெங்கட் வந்திருக்காரு. இங்கே 1 பாலுக்கு இங்கே 1 அடிக்கணும். மேட்ச் ட்ரா ஆனால் ஆட்டோமேட்டிக்காக தாந்தோனி தோப்பு இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அவங்க 1 விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ் 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வின்னிங் வரும். 1 பாலுக்கு 1 அடிக்க ஸ்ட்ரைக்கில் வெங்கட் இருப்பார். பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு. 1 பாலுக்கு 1 அடிப்பாங்களான்னு பார்க்கணும். எந்த டீம் வின் பண்ணுதோ அது செமிஃபைனல் குவாலிஃபை ஆகும். பேட்ஸ்மேன் அந்த பவுலர் போத் பிளேயர்ஸுமே இங்கே செம ஸ்பெஷலில் இருப்பாங்க. ஃபீல்டர்ஸ் அனைவருமே 1 பாலுக்கு 1 அடிப்பாரா வெற்றி பாதைக்கு தன்னோட டீமை அழைச்சிட்டு போகிறான்னு பார்க்கணும். வெங்கட் இந்த பவுலர் அவரோட டீமை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகிறான்னு பார்க்கணும். எல்லாருமே க்ளோஸு. 1 பாலுக்கு 1 ஸ்ட்ரைக்கில் வெங்கட் அடிச்சிருக்காருங்க. ஆஹா மேட்சை வின் பண்ணி கொடுத்து போறாரு இங்க வெங்கட். 1 பாலுக்கு 1 அடிக்கணும். அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. வாவ் செமையா இருந்துச்சு. செம ப்ரெஷர் மேட்ச். இங்க 1 பாலுக்கு 1 அடிக்கணும். அடிச்சு கொடுத்து தன்னுடைய டீமை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு வெங்கட். இங்க